வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2021ல வெளியான ஃபேட்டல் ஃபாலோயிங் அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில ஒரு சூப்பரான ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆபீஸ்ல ஒரு நபர் பரபரப்பா யாருக்கோ கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா கால் போல அதனால காலை கட் பண்ணிடுறாரு. இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு மர்ம நபர் இந்த இடத்துக்குள்ள நுழையிறான். நுழைஞ்சவன் இவரை கன்னால ஷூட் பண்ணிடுறான் போல. இவர் இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த நபரோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ஈத்தர் அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு ஆலி அப்படின்றது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஹைஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. இன்னைக்கு உன்னோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இந்த பொண்ணை காலேஜ்ல ஒரு புக்கை பத்தி ரிவ்யூ எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நான் இந்த புக்கை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆலியும் ஒரு புக்கை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அம்மாவோட முகம் லைட்டா மாறிடுது. இதுதான் உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ராபரி அட்டம்ப்ட்ல அப்பா கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வருது. அதே சமயம் இவங்களுக்கு மேரின்னு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்க போலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரிம்மா, காலேஜ் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆலி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் விடுறதுக்காக வாசலுக்கு கூட்டு வராங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜாக்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் இவங்களோட நெய்பர் போல. அந்த ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, மேரிக்கு கல்யாணம் முடிய போகுது, அடுத்து உன்னோட கல்யாணம் தானே அப்படின்ற மாதிரி ஆலியை பார்த்து கேட்கிறாரு. ஆலி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் வாசல்ல இருந்த மாதிரி ஜாக்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, அம்மா கிட்ட க்ளோஸா பேசுறாரு. அதே மாதிரி அம்மா தோல்ல கையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பெருசா ஈரினுக்கு பிடிக்கல போல. ஈரினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் கஷ்டப்படும் போதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க போல. அந்த வீடியோலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் நார்மலா இல்ல, எனக்கு வாழ்றதுக்கே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, நான் வேற எதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, காலேஜுக்கு போகாம மரியான்னு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மரியா யாரு என்னன்னு தெரியல. நீ ரெடியா தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ரெடியா தான் இருக்கேன், ஆனா அம்மாவை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ முடிவு பண்ணிட்டேன்னா தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, நான் வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆலி இருக்கல்ல, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேன்ல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மரியா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரின ஒரு சென்டருக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த சென்டரோட ஹெட்டா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு நபர் தான் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே வரத பிரிட்ஜும் பாத்துறாரு. இப்ப பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் மரியா சொன்ன பொண்ணா, நீ கவலையப்படாத, இந்த இடத்துல வந்துட்டல, உன் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பேசும்போது இவங்க தோல் மேல எல்லாம் கை வைக்கிறாரு. கொஞ்சம் இவர் தப்பா கை வைக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஈரின் அம்மா ஈத்தர் இருக்காங்கல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வராங்க. பொண்ணு ரெடியா இருப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணோட ரூம் வந்து பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணு இன்னும் வரலன்னு தெரிய வருது. என்ன காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க பசங்க கூட எல்லாம் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரிட்ஜும் மரியாவும் கொஞ்சம் தள்ளி வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கூட்டு வந்ததை யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி பிரிட்ஜ் கேக்குறாரு. கண்டிப்பா யாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் மரியா சொல்லிட்டு இருக்காங்க. இவளால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரிட்ஜ் சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி மரியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஈத்தரை காட்டுறாங்க. ஈத்தர் தேடி பார்த்துட்டாங்க, பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. பீட்டருக்கு கால் பண்ணாலும் அவர் போன் எடுக்க மாட்டாரு. அதனால பீட்டர் வேலை பார்க்குற இடத்துக்கு நேரடியா வந்துடுறாங்க. என் பொண்ணை தேடி பார்த்தேன், வீட்டுல எங்கேயுமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில ஆலியோட நடவடிக்கையில ஏதாவது சந்தேகம் வந்ததா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பெல்லாம் எந்த சந்தேகமும் வரல, எப்பவுமே கிளம்புற மாதிரி தான் காலேஜுக்கு கிளம்புனா, ஆனா அவ காலேஜுக்கே போலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உங்க பொண்ணு எந்த பையனையாவது லவ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உறுதியா சொல்றேன், அவ லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்க விருப்பப்பட்டு போனோம்னா தாராளமா போய்க்கலாம், நம்மளால வற்புறுத்தி எல்லாம் தடுக்க முடியாது. வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வீட்டுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போனதை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருந்தா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நம்பரை கொடுங்க, கடைசியா எங்க கட் ஆயிருக்குன்னு ட்ரேஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மேரின்னு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மேரி ஆலியோட ஃப்ரெண்டா இருப்பா. இவங்க கம்யூனிட்டி பொண்ணா தான் இருப்பா. அதனால அவளை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆலி எதுனாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவால, இதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
ஆலி கொஞ்ச நாளாவே என்கிட்ட சரியா பேசல, அதே மாதிரி அவளோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்ன இவ இப்படி சொல்றா, நம்ம எதையுமே நோட் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஈரன் இப்போ ஒரு சென்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சென்டர்ல ஈரனுக்குன்னு தனியா ஒரு ரூம் அலாட் பண்ணிருக்காங்க. ரூம் ரொம்ப சின்னதா இருக்கா அப்படின்ற மாதிரி மரியா அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. சின்னதா இருந்தாலும் கம்ஃபர்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல சொல்றாங்க. என்னோட அம்மாவை தான் லைட்டா மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மரியா சொல்றாங்க. இப்ப பிரிட்ஜ் கிட்ட பேசுறதுக்காக கூட்டு வந்து விட்டுறாங்க. உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த லிங்க்குமே இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்ல இருந்து பெருசா எந்த பொருளையும் நான் எடுத்துட்டு வரல, சில புக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிசிக்கலா சொல்ல மென்டலா சொல்றேன், மனதளவுல கூட நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரிட்ஜ் ஒரு டைரியும் ஒரு பெண்ணியும் இவங்க கிட்ட தராரு. உங்க அம்மா கிட்ட நீங்க கடைசியா ஒரு வாட்டி பேசுற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்களோ அதெல்லாம் இதுல எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து டைரி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இவங்க ரூம்ல வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. எதுவுமே இவங்களுக்கு எழுத தோண மாட்டேங்குது. இங்க வந்து 2-3 நாள் இருக்கும். அம்மா கிட்ட பேசாம இவங்களுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. அம்மா கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வெளியே வந்து மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிறாங்க. இப்ப அந்த பிரிட்ஜோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கு. அதுல இருந்து கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போன் எடுத்து கால் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள பிரிட்ஜ் கதவை திறந்து வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. என் அம்மா கூட பேசாம ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால தான் கடைசியா ஒரு வாட்டி பேசிக்கலான்றதுக்காக கால் பண்றதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. போனை கையில இருந்து புடிங்கிடுறாரு. இங்க வரதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. நான் டைரியில எழுத சொன்னல, போய் அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சோகமா இங்க இருந்து இவங்களோட ரூமுக்கு கிளம்புறாங்க. அம்மாவால பொண்ணு காணாம போனதை ஏத்துக்கவே முடியல. எல்லா இடத்துலயுமே போஸ்டர்லாம் ஒட்டிடுறாங்க. அதே மாதிரி பசங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா எல்லா பசங்களும் தெரியல தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் சோகமா பீட்டர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆலி கிட்ட நிறைய மாற்றத்தை எல்லாம் பார்த்தன்ற மாதிரி மேரி சொன்னல, நீ ஏதாவது ஆலி கிட்ட மாற்றத்தை பாத்தியா அப்படின்ற மாதிரி பீட்டர் கேக்குறாரு. நானும் அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஈத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீல் பண்ணத சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஈரனும் மரியாவும் சேர்ந்த மாதிரி ஒரு புல்வெளி இருக்கிற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரன் என்ன கேக்குறாங்கன்னா, நீ எப்ப இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு மரியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அப்ப 14-15 வயசு தான் இருக்கும். என் லைஃப்ல உன்னை விட நிறைய கஷ்டத்தெல்லாம் பார்த்தேன். அப்ப பிரிட்ஜ் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் சப்போர்ட்டிவா இருக்காரு. கவலைப்படாத, எல்லாத்தையும் பிரிட்ஜ் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கும்ல, உனக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி மரியா கேக்குறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா காது குத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு. அதே சமயம் ஒருத்தனை செம்மையா லவ் பண்ணும், அவனுக்கு லிப்லாக் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் கையை பிடிச்சி தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ உன் ஃபேமிலியை டோட்டலா மறக்கணும், அதனால உன்னோட அம்மாவோட செயினை கழட்டிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் ஈரன் கலட்டினாலும் தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி மரியா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவங்களும் அங்கேயே போட்டுறாங்க. இப்ப மரியா இருக்காங்கல்ல, தண்ணிக்குள்ள போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல போக கூடாதுன்னு போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, தண்ணிக்குள்ள போய் குளி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இருந்தவங்க சட்டுன்னு புடிச்ச தள்ளி எல்லாம் விடுறாங்க. ஈத்தர் உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. பீட்டர் தான் பக்கத்துல இருந்து இவங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஷெரீஃபும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி மேடம், உங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருக்க ஆத்துல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் தகவலை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்குலாம் நீ போக தேவையில்ல, பாடியும் திங்ஸையும் நம்ம வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்றாரு. இல்ல, நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, உன் கூட வர முடியாது, அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஈத்தர் சொல்றாங்க. இப்ப ஈத்தரும் அந்த ஊர்ல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஷெரீஃப் உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றா. இவங்களும் ஷெரீஃபோட ரூம் வராங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, டேபிள் மேல காலை வச்ச மாதிரி தெனாவட்டா போன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா காலை இறக்க மாட்டாரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஈத்தரும் போலீஸ் சொன்ன தகவலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, நீங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா, இருங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் திங்ஸ் எல்லாம் எடுத்து தராரு. இப்ப அவங்களும் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணோட பாடியை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மேடம், போலீஸ் தெளிவா சொல்லியா, உங்க பொண்ணோட பாடி எல்லாம் கிடைக்கல, திங்ஸ் மட்டும் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாடி கிடைக்கலன்னா என்னோட பொண்ணு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல மேடம், ஏற்கனவே ஒரு பொண்ணு அதுல மாட்டி இறந்து போயிருக்கா, அதே மாதிரி தான் உங்க பொண்ணு இறந்து போயிருக்கா. ஒரு ஐ விட்னஸ் இருக்கு, அதை வச்சுதான் இந்த கேஸை நாங்க க்ளோஸ் பண்ணோம். அதே மாதிரி அந்த ரிவர்ல உங்க பொண்ணோட திங்ஸ் எல்லாமே கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் அந்த ஐ விட்னஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்றாரு. அந்த பொண்ணோட பேரு மரியா அப்படின்றது. உங்க பொண்ணும் அவளும் சேர்ந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு குளிக்கிறேன்னு போய் தான் இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
அந்த மரியாவோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி மேடம், அட்ரஸ் எல்லாம் எங்களால தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, பொண்ணு இறந்து போனதை உங்களால ஏத்துக்க முடியல, ஆனா என்ன பண்ண முடியும் மேடம், லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க இறந்து போனா உடனே நீங்க மூவ் ஆன் பண்ணிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு எந்த பிளேஸ்ல இறந்து போனா அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப கார்ல ஏறி உட்காடுறாங்க. அப்பதான் கொஞ்சம் தள்ளி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களையே பாத்துட்டு இருக்காரு. எதுக்காக நம்மளே இப்படி பாத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணு இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த பிளேஸுக்கு இவங்களும் வந்துடுறாங்க. தண்ணியில குளிக்கிறது ஆபத்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆபத்துன்னு தெரிஞ்சும் போயிருக்கானா, சூசைடுக்கு அட்டம் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க போட்ட செயின் அந்த இடத்துல இவங்களுக்கு கிடைக்குது. அந்த செயின் எடுத்து அழுதுகிட்டே இவங்களோட கழுத்துல இவங்க போட்டுக்கிறாங்க. இப்ப பீட்டருக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது ஒரு நபர் என்னையே அடிச்சு பார்த்துட்டு இருந்தான். அதே மாதிரி ஷெரீஃபோட பேச்சுல எனக்கு சில டவுட்லாம் இருக்கு. ஐ விட்னஸா ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து விசாரிக்கலான் இருக்கேன். அது வரைக்கும் நான் ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆன்லைன் மூலியமா ஒரு லேடி வீட்ல பேயிங் கெஸ்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புக் பண்ணி வச்சிருவாங்க. அந்த லேடி கொஞ்சம் வயசானவங்க தான். நீங்க தான் புக் பண்ணதா, வாங்க வாங்கன்ற மாதிரி வெல்கம் பண்றாங்க. ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தானே இவங்களோட கஷ்டம் தெரியும். அதை பத்தி எல்லாம் பாட்டி கிட்ட சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவைன்ற மாதிரி ரூம்குள்ள போயிடுறாங்க. அம்மாவும் பேக் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பொருளா எடுத்து பாக்குறாங்க. இப்ப போன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க கான்டாக்ட செக் பண்றாங்க. பார்த்தா கால் லாக்லாம் டெலீட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் இது டெலீட் பண்ண மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. அப்ப பொண்ணு சூசைட் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈத்தரும் பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட ஒரு காஃபின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு தெரியுமான்ற மாதிரி இவங்க பொண்ணு போட்டோவை காட்டுறாங்க. அவங்களும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, லோக்கல்ல இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்ல, மரியான்ற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஈத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போறா. இவங்க இருக்காங்கல்ல, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நீ தான் மரியாவான்னு கேக்குறாங்க. இப்ப மரியாவன் திரும்பி ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணை பத்தி கொஞ்சம் பேசணுமா, அதனால வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப மரியாவும் உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. மரியா என்ன சொல்றாங்கன்னா, Facebook மூலியமா தான் நாங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சோம். என்ன மீட் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் வந்தா. ஆனா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. நான் அங்க இருந்து கொஞ்சம் தான் தள்ளி போனேன். திடீர்னு பார்த்தா அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அம்மாக்கு ஒரு டவுட் வருது. அவ சூசைட் தான் பண்ணிக்க போறேன்னா என் ஊர்லயே பண்ணிருப்பால, இங்க எதுக்காகமா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மரியாக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. மரியா லைட்டா முழிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஈத்தருக்கும் மரியா மேல டவுட் அதிகமாகுது. ஸ்டேஷனுக்கு வெளிய இருந்து ஒரு நபர் பார்த்தான் பாத்தீங்களா, அவன் ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருந்து இவங்கள தான் கவனிச்சிட்டு இருக்கான். இப்பதான் டீ ரெடின்ற மாதிரி வச்சுட்டு போறாங்க. இத பார்த்துட்டு இவங்க திரும்பி அவனை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் காணாம போயிடுறான். இவன் எதுக்காக நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈத்தர் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, இருமா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்க நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நியூஸ் பேப்பர்லாம் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பாட்டி இருக்காங்கல்ல, எனக்கு நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆத்துல விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போனாலாமே, அந்த பொண்ணை பத்தின தகவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் அது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஈத்தரும் அந்த நியூஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டா, அவளோட பாடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அதுல போட்டோவா யாரோட போட்டோ இருக்குன்னா மரியாவோட போட்டோ இருக்கு. என்ன மரியாவோட போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பிரிட்ஜ் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் மரியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன கூப்பிட்டு பேசினாங்க, நான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன், அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அந்த இடத்துல நின்ன, நீ பாட்டுக்கு நடந்திருக்கலாம்ல, சரி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈத்தரும் கார்ல உட்கார்ந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷெரீஃப் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மேடம், இன்னும் ஊரை விட்டு கிளம்புற பிளான் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி காரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா தண்ணியில மூழ்கி ஒரு பொண்ணு இறந்து போனான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் மரியா. இது எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்கெல்லாம் எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணல மேடம். ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு சோஃபி அப்படின்றது, அவ மரியாவோட ட்வின் சிஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நேத்து கஃபேல மரியாவை மீட் பண்ணி பேசினேன், மரியா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்காக மரியாவை மீட் பண்ணீங்க, நான் தான் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொன்னதை மீறி மீட் பண்ணது தப்பு தான், ஆனா மரியா மேலே எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எந்த டவுட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்றாரு. அதனால இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப கஃபே வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மரியா இருக்கா பாத்தீங்களா, கஃபேல இருந்து ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. அவங்களுக்கு தெரியாமே இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. நான் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கம்ப்யூட்டர் வாய்ஸ் இருக்குல்ல, ஆத்தரைசேஷன் இல்லாம உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இப்பதான் அந்த இடத்துல இருந்து ஒரு ரெட் கலர் வேன் போகுது. அந்த வேனுக்குள்ள தான் ஆலி இருக்காங்க பாத்தீங்களா, உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வேனை பிரிட்ஜ் தான் ஓட்டிட்டு இருக்காரு. இததான் இவங்க பாத்துடுறாங்கல்ல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா வேனு கிளம்பிடுது. இப்ப இவங்களும் நேரா ஷெரீஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் பொண்ணு இறந்து போயிட்டான் தானே நீங்க சொன்னீங்க, ஆனா ரெட் கலர் வேன்ல என்னோட பொண்ணு போனதை நான் பார்த்தேன். இந்த வீட்ல இருந்து தான் அந்த வேன் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணு மாதிரி வேற எதையாவது பார்த்திருப்பீங்க, உங்க பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பிரிட்ஜ் இந்த இடத்துல பேசுறதுக்காக வராது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவன் தான் வேன்ல கூட்டு போனா, எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் கூட்டிட்டு போனேன், என் சென்டர் பொண்ணுங்களை தான் கூட்டு போனேன், நீங்க சொல்ற பொண்ணெல்லாம் நான் கூட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஷெரீஃப் இருக்கார்ல, பிரிட்ஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் 10 வருஷத்துக்கு மேல அந்த சென்டரை ரன் பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம நீங்க பொய்யா குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரிட்ஜ் எதுக்காக வந்தாருன்ற காரணத்தை சொல்றாரு. ஆத்தரைசேஷன் இல்லாம என்னோட கதவை இவங்க தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காகவே வந்தேன்னு சொல்றாரு. இதனால ஷெரீஃப் இவங்களை பார்த்து முறைக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சாரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த மேரி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்க கிட்ட இருந்து கால் வருது. அதனால அட்டன் பண்ணி ஈத்தர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஈத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. எல்லாருமே ஒரு கேங் மாதிரி செயல்படுறாங்க, இங்க ஏதோ ஒரு கல்ட் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். ஆலி கண்டிப்பா இறந்தலாம் போல, ஏன்னா நானே என்னோட கண்ணால பாத்துட்டேன். இவங்க எல்லாம் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவளை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல, எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. சரி நீ கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் மேரியோட அப்பா போல. கடைசியா ஆலியோட பேச்செல்லாம் வித்தியாசமா இருந்தது அப்படின்ற பார்த்தானே மேரி சொன்னாங்க. வித்தியாசமா இருந்ததுன்னு சொன்னல, எந்த மாதிரி வித்தியாசமா இருந்தது தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தயங்கி தயங்கி எந்த மாதிரி வித்தியாசமா இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு தெளிவாலாம் காட்ட மாட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஈத்தர் இருக்காங்கல்ல, உங்க சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. இவங்களும் சிஸ்டத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அவரோட சென்டரை பத்தி எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பாட்டி கவனிச்சிடுறாங்க. எதுக்குமா அந்த சென்டரை பத்தி தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈத்தர் இது வரைக்கும் பொண்ணை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்ப பொண்ணை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த பிரிட்ஜ் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்ஜ் நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரிட்ஜுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு போனா எதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உடனே போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்கு கால் பண்றாங்க தெரியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த பாட்டி சொன்ன அட்ரஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா தனியா ஒரு வீடு இருக்கு. இவங்க காரெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி பிரிட்ஜும் அங்கதான் இருக்காது. இப்ப பிரிட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, வேன்ல எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா நிறைய பொண்ணுங்க தங்குற மாதிரி ரூம் இருக்கு. நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாங்க. பார்த்தா பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் கிடைக்குது. கண்டிப்பா பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மரியா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கா. என்னோட பொண்ணு இங்கதான் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையே என்னோட பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணு இறந்து போயிட்டா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேன் வருதுல, அதனால இவங்களும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க திரும்பி பாட்டியோட வீட்டுக்கு வரும்போது ஷெரீஃப் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக அந்த பிளேஸ்க்கு எல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு எப்படி அதுக்குள்ள தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த ஏரியால நீங்க நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால உடனே இந்த ஏரியாவை நீங்க காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் காலி பண்றதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பாட்டி இருக்காங்கல்ல, நீ கோவமா கிளம்பி போனதுனால நான் தான் ஷெரீஃப்க்கு இந்த தகவலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ பாட்டியோட வேலையா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஷெரீஃப் வற்புறுத்தி இங்க இருந்து போக சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஈத்தர் இருக்காங்கல்ல, நேரா பீட்டரை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து பொண்ணோட டைரி எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டைரி எல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அங்க நான் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணேன், கண்டிப்பா அந்த இடத்துல என்னோட பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இவரே இவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. நாளைக்கு காலையில நம்ம 2 பேர் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் காலையில இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு போறாங்க. இதே சமயம் தான் பிரிட்ஜ் சில பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வேன்ல இங்க இருந்து கிளம்புறான். இவங்களும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈத்தர் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள இருந்து என்னோட பொண்ணை எப்படியாவது சமாதான பத்தி நான் கூட்டு வந்துடுறேன். இங்க யாராவது வந்தா உடனே எனக்கு தகவலை பாஸ் பண்ணு. கன் வச்சிருக்கலன்னு கேக்குறாங்க. வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஈத்தரும் பொண்ணை பாக்கலான்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் இவரோட சேஃப்டிக்காக கன்னெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஈத்தரும் சத்தம் காட்டாம பின்னாடி கதவு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கதவை திறந்து பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஆலின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு திரும்பி பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, ஆலி தான். என் பொண்ணை பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு கரெக்டா மரியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் மரியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பொண்ணை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, நான் சொல்றது கேளு, அம்மா கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு என்ன பிரெயின் வாஷ் பண்ணலமா, அந்த பீட்டர் தான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு, நீங்க அவர் சொல்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க நீங்களாவே இல்லமா, அந்த பீட்டர் உங்களை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எத்தனையோ வாட்டி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா நீங்க கேட்கிற நிலைமையிலே இல்ல. பீட்டர் நம்மள வச்சு ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணலாமா, ஒரு கல்ட்டை தான் ஃபார்ம் பண்ணிருக்கான். அதை கூட புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் தான் மேரியோட அப்பான்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது அப்பா கிடையாது, மேரி கல்யாணம் பண்ணிக்க போற நபரு. மேரிக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, ஆனா அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம தான் பண்ணிக்கிறதுக்கு ஏத்துக்கிட்டா. அதே மாதிரி பீட்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுதான் அவரோட பிளான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வேகமா வெளியே வந்துடுறாங்க. பீட்டரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பீட்டர், என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ பிளான் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இத பத்தி பேசணும் தான் பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. பீட்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஈத்தரை பத்திரமா பாத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி பிரச்சனை, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இவ்வளவு நாள் நம்மள யூஸ் பண்ணிருக்கான்றது ஈத்தருக்கு புரிய வருது. ஆலி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் இந்த குரூப்பை பத்தி தெரிய வந்திருக்கும். இந்த குரூப் ஆலியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒழுங்கா வான்ற மாதிரிலாம் அவங்களை கூப்பிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு பிரிட்ஜ் வந்துடுறாரு. அவெல்லாம் வரமாட்டா, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட பீட்டரும் கன் எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஆலி இவரோட பக்கத்துல இழுத்து மிரட்டிட்டு இருக்காரு. உன் ஹஸ்பண்ட் வீம்பு பண்ண மாதிரியே தான் நீங்களும் வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆண்களுக்கு மட்டும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல தான் ஆண்கள் வயசுல ரொம்ப சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இவனுங்க தப்பான கேங்கு அப்படின்றது ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சிருக்கும். போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இது தெரிஞ்சு கரெக்டா பீட்டர் அந்த இடத்துக்கு வந்துருவான். என்ன மாட்டி விடுறதுக்கு தானே ட்ரை பண்ற, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பான். இவன் தான் ஹஸ்பண்டை கொண்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈத்தர் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்பதான் ஷெரீஃப் வந்து கன்னால இவனை மிரட்டிட்டு இருக்காரு. கண்ணை கீழே போடுங்க அப்படின்ற மாதிரி இவனும் ஷெரீஃபை மிரட்டிட்டு இருக்கான். இதுதான் கேப்ன்ற மாதிரி ஈத்தரும் ஒரு பொருளை வச்சு இவன் மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இதனால ஷெரீஃப் பக்கத்துல வந்து இவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டலாம் போறாரு. என் 14 வயசுல ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி மரியா சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கும். பிரிட்ஜ் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. அதை பத்தி தான் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் பிரிட்ஜை கொஞ்சம் கெட்டவன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஷெரீஃபை இவங்க டீம்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. ஷெரீஃபோட பொண்ணும் அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் ஷெரீஃப் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதை பத்திலாம் ஷெரீஃபை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவே உங்களோட தப்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன் விஷயத்துல நான் கவனமா இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திரும்பி இவங்களும் இவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க. இப்ப பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்களை கூட்டு போறதுக்காக வராரு. அம்மாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. மேரி பீட்டர் கிட்ட என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா பீட்டர் பண்றதை பத்திலாம் மேரிக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி ஆலிக்கும் அந்த விஷயம்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். அது பிடிக்காம தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி மேரி சொல்லியிருப்பாங்க. உயிரோட இருக்க ஆலியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், அதே மாதிரி ஈத்தர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிளான் போட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.